என் மாமியார் என்னையும் பாப்பாவையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸும் நம்ம பிஸ்னஸில் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சாரியை வந்து கட்ட போகிறேன். லைட் வெயிட் சாரி. என் வீட்டுக்கார் எப்பயுமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வரலன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வரலன்னு சொல்கிறார். கேட்டால் வந்து பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்கணும், கடைலாம் மூடிடுவாங்க இல்லையா, இல்லை நீ போய் வாங்கிட்டு வரியான்னு சொல்லிட்டு எனக்கு வேலை வைக்கிற. இல்லை நீயே போய் வாங்கிட்டு வா, உனக்கும் சேர்த்தே நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தான் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். என்னோட பிஸ்னஸில் ரொம்ப நாள் ஆசைங்க, நம்ம கொண்டு வந்த சாரியில் வந்து அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ஆரி ஒர்க் வந்து பண்ணணும்னு நினச்சேன். வருமா வராதான்னு பார்த்தா, ஆனால் பர்ஃபெக்டாக வரும் சிஸ்டர் சொல்கிற மாதிரி அவங்க ஆரி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணாங்க. பாப்பாவோட பாவாடை சட்டையிலுமே வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. பெரிய சைஸாகவே இருந்துச்சு. மாயா ஸ்டுடியோ அவங்கக்கிட்ட தான் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பொங்கலாக இருக்கட்டும், அதேமாதிரி கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே ஆரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலியமாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா பசங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போட்ட மாதிரி பாவாடை சட்டை வேணும்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நான் கடையில் வாங்கின மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் அவங்க ஸ்டிச்சிங் தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இவங்க டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க.